சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பிலிருந்து இடம்பெற்ற 89 டிஎன்பிஎஸ்சி வினாக்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வினாக்களை நீங்கள் பார்த்தாலே போதும். இதற்கு மேல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கு எந்த விதமான கேள்வியுமே இல்லை. எல்லா விதமான கேள்வியிலும் எல்லா விதமான ஓரெழுத்து ஒரு மொழியுமே அடங்கிடுச்சு. அதனால் தெளிவாக இந்த 89 வினாக்களையும் கவனிங்க. முதல் வினா பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருகன்னு கேட்டிருக்கிறாங்க. நாய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நாக்கு என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு 4 ஆப்ஷனையுமே பார்ப்பது மிக மிக நல்லது. இப்போ தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் திங்களின் பெயர், அதாவது தை மாதத்தை குறிப்பிடுகிறது. அதற்கடுத்தது பாருங்க, ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆ என்றால் என்ன வரலாம்னா பசு வரலாம், அப்படி இல்லைனா மான் வரலாம். இந்த 2 ஆப்ஷனில் எது இருக்குன்னா பசு தான் இருக்குது. பசு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கை என்றால் ஒழுக்கம் என்று பொருள். கைநிலை என்று நம்ம ஒரு நூலையே பார்த்துருப்போம். இந்த கைநிலையில் கை என்பது ஒழுக்கத்தை குறிப்பிடுவதால் அந்த நூலுக்கு என்ன பெயர் வருகிறதுன்னு சொல்லியிருப்பேன்னா ஒழுகலாறு என்று பெயரிடப்பட்டுள்ளது என்பதை சொல்லியிருப்பேன். இப்போ கை என்றால் ஒழுக்கத்தை குறிப்பிடும், கை என்றால் உறுப்பை குறிப்பிடும். நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது ஒழுக்கம் தான். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க, ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அழகு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மகிழ்ச்சி. அடுத்தது எளிமையான கேள்விதான். ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம என்ன நினைச்சிரோம்னா சொல் கிளவி மொழின்னு போட்டு போகிறோம். அப்படி போடக்கூடாது. ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தால் அதற்கு என்ன பெயர்னா ஓரெழுத்து ஒரு மொழி என்றுதான் பெயர். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்கிறாங்க. நன்னூலார் அவர்களின் இலக்கிய வரிகளின்படி மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கிறது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 42. அடுத்த கேள்வி பாருங்க, கோ என்ற சொல்லின் உரிய பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. கோ என்ற சொல்லின் உரிய பொருள் அரசன் என்பதுதான் சரியான விடை. அப்படியே மாற்றி கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இதே கேள்வியை அடுத்த கொஸ்டின் பேப்பரில் அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஏதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அரசனை குறிப்பது கோ என்பதுதான் அரசனை குறிக்கும். பூ என்பது மலரை குறிக்கும். கோ என்பது அரசனை குறிக்கும். கா என்பது சோலையை குறிக்கும். கா என்பது காத்தல் தொழிலை குறிக்கும். ஆ என்பது பசுவை குறிக்கும், மானை குறிக்கும். எனவே ஆப்ஷனையும் சேர்த்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா மிக எளிமையாக நம்மளால் நிறைய கேள்விகளை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கேள்வி பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிய வேண்டும். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னா விலங்கு என்பது தான் சரியான விடை. அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தாவுதல். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சோலை. வே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மறை. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. இப்போ சரியான விடை 3, 1, 4, 2. இப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி யாதுன்னு மீண்டும் கேட்டிருக்கிறாங்க. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஐ என்பதுதான் தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. தீ என்றால் நெருப்பு, சோ என்றால் மதில். மீண்டும் மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கேட்டிருக்கிறாங்க. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இதில் 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பொருந்துகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய என்ற பொருளையும் தரும், அழகு என்ற பொருளையும் தரும். எனவே ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் டி இரண்டுமே சரியான விடை. அடுத்த கேள்வி, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு என்பதுதான் சரியான விடை. கோனா தலைவன் வரும், தீனா நெருப்பு வரும். மீண்டும் பாருங்க, மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கேட்டிருக்கிறாங்க. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் விலங்கு என்பது சரியான
விடை. அடுத்த கேள்வி, மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மீ என்றால் மேலே, மீட்சி, மேன்மை, வானம் என்றெல்லாம் சொல்லலாம். இப்போ மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேலே என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, 18வது கேள்வி. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நா என்றால் நாவு என்று பொருள். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் யாது? ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் மதகு நீர் தாங்கும் பலகை. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் சோ என்றால் மதில் என்று பொருள். தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் தே என்றால் தெய்வத்தை குறிப்பிடுகிறது. இப்போ கடவுள் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிப்பிடும் பொருள் யாது? ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். ஏ என்றால் அம்பு என்று பொருள். அடுத்த கேள்வி பாருங்க, பொருளை கொடுத்துட்டாங்க, அந்த பொருளுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி எது வரும்னு கேட்டிருக்கிறாங்க. பகை எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பகை என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுனா தூ என்பதுதான் சரியான விடை. நே என்றால் நேசம், அன்பை குறிப்பிடும். சி என்றால் இகழ்ச்சியை குறிப்பிடும். மோ என்றால் மோத்தல் என்ற ஒரு தொழிலை குறிப்பிடும். தூ என்றால் தூய்மையை குறிப்பிடும், வெண்மையை குறிப்பிடும், மேலும் பகையையும் குறிப்பிடும். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மதகுநீர் தாங்கும் பலகை. மா என்றால் திருமகள். கா என்றால் சோலை. தீ என்றால் கோபம். இப்போ சரியான விடை 3, 4, 2, 1. இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. மீண்டும் பொருத்த சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இறைச்சி, அதாவது ஊன். ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துன்பம். தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தெய்வம். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா 2, 1, 4, 3 சரியான விடை. ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காணும் விடைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆ என்றால் மானை குறிக்கும் அல்லது பசுவை குறிக்கும். ஏ என்றால் அம்பை குறிக்கும். ஐ என்றால் கடவுளை குறிக்கும். தூ என்றால் தூபத்தை குறிக்காது, பகையை குறிக்கும், வெண்மையை குறிக்கும், தூய்மையை குறிக்கும். இப்போ எதுதான் தவறான இணைனா ஆப்ஷன் டெல்லி தான் தவறான இணை. இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காண்பனவற்றுள் எது பொருத்தமற்றது? எது பொருத்தமற்றது என்றாலும் தவறானது எதுன்னு கேட்டாலும் ஒன்று தான். இப்போ பாருங்கள் இந்த கேள்வியை, ஆ என்றால் நீரா என்றால் ஆ என்றால் நீர் வராது. ஆ என்றால் பசு வரும், இல்லைனா மான் வரும். இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. ஈ என்றால் கொடு, ஈகை, தேனி, ஒரு வகை பூச்சி, இதெல்லாம் பொருள். கோ என்றால் அரசன், அதுவும் சரிதான். கா என்றால் சோலை, காத்தல் என்ற பொருளில் வருகிறது. இப்போ பிசிடி சரியான இணை. ஆப்ஷன் ஏ தான் பொருத்தமற்ற இணை. இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, கீழ்காணும் விடைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கோ என்றால் குகனானா தவறு. சோ என்றால் மகனானா தவறு. தா என்றால் விடையா என்றால் தவறு. சே என்றால் எருது என்பதுதான் சரி. கோ என்றால் அரசன் என்று வர வேண்டும். சோ என்றால் மதில் என்று வர வேண்டும். தா என்றால் தருதல், தாவுதல் என்று வர வேண்டும். இந்த 3 ஆப்ஷனுமே தவறானது. சே எருது என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, கா என்ற குறில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான தவறான பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கா என்ற குறில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான தவறான பொருள் எது? கா என்றால் அரசனை குறிக்கும். கா என்றால் காற்றை குறிக்கும். கா என்றால் மயிலை குறிக்கும். குறில் கா என்பது எதை குறிக்காதுனா காத்தல் என்ற தொழிலை குறிக்காது. நெடில் காதான் காத்தல் என்ற தொழிலை குறிக்கும். இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்வி, கீழ்காணும் விடைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எது சரின்னு தேர்ந்தெடுக்கணும். சே என்றால் சோலையா என்றால் கிடையாது. கா என்றால் தான் சோலை. சோ என்றால் சிவப்பா என்றால் சோ என்றால் சிவப்பு இல்லை. சோ என்றால் மதில் என்று வரும்.
கா என்றால் என்ன வரணும்? கா என்றால் தான் சோலை வர வேண்டும். சே என்றால் சிவப்பு என்று வர வேண்டும். இந்த 3 ஆப்ஷனுமே மாறி மாறி இருக்கு. மா என்றால் விலங்கு என்பதுதான் சரியான இணை. இப்போ சரியானது எதுனா ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்வி பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துன்பம். யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒரு வகையான மரம். வௌ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கைப்பற்றுதல். இதன் அடிப்படையில் பார்த்தா சரியான விடை 3, 1, 4, 2 ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. வி என்ற ஓரெழுத்து மொழி என்னென்ன பொருளில் வரும்னா பூ, மலர் மற்றும் பறவையை குறிப்பிடும், காற்றை குறிப்பிடும். இப்போ எதை குறிப்பிடாதுன்னா கொல் என்ற பொருளில் வராது. இப்போ 32வது கேள்விக்கு சரியான விடை கொல் என்பதுதான். அடுத்த கேள்வி பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கா என்றால் என்ன பொருள் என்றால் காப்பாற்றுதல் அல்லது காத்தல் என்று பொருள். இப்போ கா என்றால் காப்பாற்று. கூ என்றால் பூமி என்று பொருள். பூமி என்றால் நிலத்தை குறிப்பிடுகிறது. இப்போ கூ என்றால் நிலம். அடுத்தது கை என்றால் ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது. ஒழுக்கம் என்பது ஒரு செயல். அடுத்த கேள்வி கோ என்றால் தலைவனையும் அரசனையும் குறிப்பிடுகிறது. தலைவன் அரசன் என்பது பெருமைக்குரியது. இப்போ ஆப்ஷன் 4, 3, 2, 1 வர்றதுதான் சரியான ஆப்ஷன். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. கா என்ற நெடில் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் யாது? குரில் கா என்றால் அரசன், குரில் கா என்றால் காற்று, குரில் கா என்றால் மயில், நெடில் கா என்றால் தான் காத்தல். இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பாம்பின் படம். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கூர்மை. பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நுரை. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அளவு. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா 4, 3, 2, 1 தான் சரியான விடை. இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. மீண்டும் பொருத்த சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. ஆ என்றால் பசு, ஏ என்றால் அம்பு, ஐ என்றால் அழகு, ஓ என்றால் இரக்கம். இப்போ சரியான விடை 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ சரியான விடை. 37வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டிடு. எது சரியான இணைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தேனா சோலை வராது, தேனா கடவுள் வரும். வீணா கடவுள் வராது, வீணா மலர் என்றுதான் வர வேண்டும். வை என்றால் வைக்கோல் என்று வரும். இப்போ இது கரெக்ட் தான். கா என்றால் மலர் வராது, கா என்றால் சோலை வரும். வை என்றால் வைக்கோல். இது மட்டும்தான் சரியாக பொருத்தமாக இருக்கக்கூடிய இணை. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி நல்லா பாருங்க குறிக்காத பொருளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்கிறாங்க. குறிக்காத பொருள்னா எது தவறான பொருள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. தீ என்றால் தீமை என்று பொருள், தீ என்றால் கொடுமை என்று பொருள், தீ என்றால் வலிமை என்று பொருள், தீ என்றால் இனிமை என்றும் பொருள். இப்போ எதுதான் தவறான பொருள்னா ஆப்ஷன் ஏ அறிவு என்பதுதான் தவறான பொருள், குறிக்காத பொருள். இப்போ 38வது கேள்விக்கு சரியான விடை அறிவு என்று இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி பாருங்க. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் யாது? கா என்றால் சோலை. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஊ என்றால் ஊன் என்று பொருள், ஊன் என்றால் இறைச்சி என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. தூ நெடில் தூவா குரில் தூவான்னு பாருங்க. குரில் தூ கேட்டிருக்கிறாங்க. குரில் தூ எனும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. குரில் தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் உன் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி. ஐ எனும் சொல்லின் பொருள் யாது? ஐ எனும் சொல்லின் பொருள் தலைவன். காவல் என்றால் கா, கா என்றால் சோலை. இப்போ ஐ என்பதற்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஐ என்றால் தலைவன் என்று பொருள். அடுத்த கேள்வி பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூலார் கூற்றுப்படி புத்தகத்தில் 42 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ 42 என்று வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா கூற்று மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க. பூ என்ற சொல் மலரையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்குமானா ஆமாம்
மலரையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். பா என்ற சொல் செய்யுளையும் குறிக்கும், எழுத்தையும் குறிக்குமானா ஆமாம், செய்யுளையும் குறிக்கும், எழுத்தையும் குறிக்கும். வா என்ற சொல் வருக என்ற பொருளில் வருதல் என்னும் வினையை குறிக்கும், இதுவும் சரிதான். கோ என்பது கோவிந்தனின் பெயரா என்றால் கிடையாது, அரசனை குறிக்கும். கோ என்றால் அரசனை குறிக்கும். இப்போ 1, 2, 3 சரி, 4 தவறு. இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. என்ன ஓரெழுத்து ஒரு மொழி? ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தெய்வம் அல்லது கடவுள். அதற்கடுத்து தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நெருப்பு என்பதுதான் சரியான விடை. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. எவ்வளவு கேள்வி ரிப்பீட்டடாக இருக்கு பாருங்க. அடுத்த கேள்வி. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். தூ என்றால் தூய்மையை குறிப்பிடும், தூய்மை என்றால் வெண்மையை குறிப்பிடும். இப்போ சரியான விடை வெண்மை என்பதுதான். பை என்பதுதான் பசுமையை குறிப்பிடும், சே என்பதுதான் செம்மையை குறிப்பிடும். அடுத்த கேள்வி. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பாடல் என்பது சரியான விடை. பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பே என்றால் நுரை என்று பொருள். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி. மீண்டும் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. இந்த கேள்வியை 3 முறை கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. மூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. மூ என்றால் மூப்பு அல்லது 3 என்று பொருள். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. தாய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருகன்னு கேட்டிருக்கிறாங்க. தாய் என்றால் தாவுதல் அல்லது கொடு என்று பொருள். அடுத்த கேள்வி. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கை என்றால் நம்ம 2 பொருள் இதில் வருது. ஒழுக்கம் என்றும் கூறலாம், ஓர் உறுப்பு என்றும் கூறலாம். இப்போ சரியான விடை ஏ அல்லது டெல்லி, ஏ அல்லது டி. அடுத்த கேள்வி. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மா என்றால் பெரிய என்றும் பொருள், அழகு என்றும் பொருள். இப்போ சரியான விடை பி ஆர் சி. அடுத்த கேள்வி. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பா என்றால் பாட்டு. அடுத்த கேள்வி. மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மை என்றால் அஞ்சனம், மை என்றால் அஞ்சனம். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. ஓ நெடில் ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஓ என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். அடுத்த கேள்வி பாருங்க. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. தூ என்றால் வெண்மையையும் குறிக்கும், தூய்மையையும் குறிக்கும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி அல்லது ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கூ என்றால் பூமியை குறிப்பிடும், கூகையை குறிப்பிடும், கூவுதலையும் குறிப்பிடும். இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. இப்படியும் நமக்கு கேள்வி கேட்பார்கள். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. கா என்றால் சோலையை குறிக்கும், கா என்றால் காத்தல் என்ற தொழிலையும் குறிக்கும். சரியான விடை பாம்பே அல்லது டெல்லி. இப்போ 4 ஆப்ஷனையுமே நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டும். வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. வை என்றால் வைத்தலையும் குறிக்கும், வை என்றால் வைக்கோலையும் குறிக்கும், வை என்றால் கூர்மையையும் குறிக்கும். இப்போ சரியான விடை ஏ சி டி. 3ல் எது வேணாலும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஒருவேளை கேள்வி இது என்னவா அமைச்சிருக்கலாம்னா, கீழ்கண்டவற்றில் வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருளில் பொருந்தாது எதுன்னு கேட்டால் வைதல் என்பதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வி பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. மோ. மோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மோத்தல் என்பது சரியான விடை. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஈ என்றால் தேனீயை குறிப்பிடும், பூச்சி வகையை குறிப்பிடும், ஈகையை குறிப்பிடும், கொடு என்று கொடுத்தல் தொழிலையும் குறிப்பிடும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சோ என்றால் மதில் என்று பொருள். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ
வா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா பாருங்க, வந்த என்பது கண்டிப்பா வராது, வந்து என்பதும் கண்டிப்பா வராது. இப்போ நீங்க இதுல வருதல் வருமா வருக வருமா என்ற கன்ஃபியூஷன் வரும். இப்போ இதற்கான சரியான விடை என்னன்னா வருக என்பதுதான். வருக என்ற பொருளை தரும். வருதல் தொழிலை இது குறிப்பிடுகிறது. இப்போ சரியான விடை வருக என்ற பொருளைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது குறிப்பிடும் தொழிலை தேர்ந்தெடுக்க கூடாது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, 68வது கேள்வி. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்கிறாங்க. பொருந்தாத பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கூர்மை வரும், வைத்தல் வரும், வைக்கோல் வரும். எதுதான் வராது? எடுத்தல் என்பது தான் வராது. அடுத்த கேள்வி, சா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சா என்றால் இறந்து போதல் என்று பொருள். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூ என்றால் பெண்ணை குறிப்பிடும். பூ என்றால் மலரை குறிப்பிடும். சரியான விடை மலர். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. கா. கா என்றால் சோலையை குறிப்பிடும். ஆ என்றால் பசுவை குறிப்பிடும் அல்லது மான் என்ற விலங்கையும் குறிப்பிடும். பா என்றால் எதை குறிப்பிடும்னா பாட்டை குறிப்பிடும், மேலும் நிழலை குறிப்பிடும். பாட்டை குறிப்பிடும், நிழலை குறிப்பிடும், மேலும் அழகையும் குறிப்பிடும். மேலும் எதையும் குறிப்பிடும்? அழகையும் குறிப்பிடும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத பொருளை தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ எதுதான் பொருந்தாதது? பார் என்ற பொருளில் வராது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே தான். நிழல் என்பதும் சரி, பாட்டு என்பதும் சரி, அழகு என்பதும் சரி, பார் என்பது தான் வராது. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம் என்பதும் சரிதான், இல்லை என்பதும் சரிதான். இப்போ ஆப்ஷன் ஏ அல்லது சி இரண்டுமே சரியான விடைதான். அடுத்த கேள்வி, மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. மீ என்றால் வான், உச்சி, மேல், உயர்வு என்ற பொருளில் வரும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, உச்சி என்பதுதான் சரியான விடை. மூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மூ என்றால் மூன்றை குறிப்பிடும். மூ என்றால் மூப்பை குறிப்பிடும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது, நை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நை என்றால் வருந்துதல் என்று பொருள். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூ என்றால் பெண்ணையும் குறிப்பிடும், மலரையும் குறிப்பிடும், பிறப்பையும் குறிப்பிடும். எதை குறிப்பிடும்? பிறப்பையும் குறிப்பிடும். இப்போ பூ என்றால் பிறப்பு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மா என்றால் விலங்கு என்று பொருள். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன வரும் பாருங்க? 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக வியப்பு தான் வரும். எடுத்தல் வராது, காடு வராது, ஐயம் வராது. சரியான விடை இந்த 4 ஆப்ஷனில் வியப்பு என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நே என்றால் நேசம், நே என்றால் அன்பு, நே என்றால் இந்த 4 ஆப்ஷனில் இப்போ எது சரியா வருதுன்னா நே என்றால் அன்பை குறிப்பிடுகிறது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி பாருங்க, அதே கேள்விதான், ஆனால் ஆப்ஷன் மட்டும் வேற கேட்டிருக்கிறாங்க. நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நே என்றால் நேயம் என்று பொருள். வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை குறிப்பிடச் சொல்லியிருக்கிறாங்க. வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒலி குறிப்பு. நாய் குறைக்கும் ஒலி குறிப்பை குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க, பொருந்தாத பொருளை தேர்ந்தெடுக்கணும். வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருந்தாத பொருள் எதுனா திருடுதல் பொருத்தமான பொருள், கொள்ளையிடல் பொருத்தமான பொருள் தான், பிடித்தலும் பொருத்தமான பொருள் தான். இப்போ எதுதான் பொருந்தாததுன்னா ஆப்ஷன் டெல்லி, கனி என்பது தான் பொருத்தமில்லாத பொருள். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. மீண்டும் பொருந்தாத பொருளைத்தான் தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருந்தாத பொருள் என்னன்னா தீமையும் பொருந்தும், நரகமும் பொருந்தும், இனிமையும் பொருத்தும், எடுத்தல் என்ற பொருள் தான் வராது. இப்போ ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்தது 86வது கேள்வியை பாருங்க. 86வது கேள்வி, மீண்டும் தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓடு என்பது வராது, குயில் என்பதும் வராது, வையகம் என்பதும் வராது. தீ என்றால் சினத்தையும் குறிப்பிடும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 87வது கேள்வியை பாருங்க,
ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருள் தருக. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருள் நாக்கு என்பது சரிதான். அதற்கடுத்தது திறப்பு என்பதும் சரிதான். இப்போ நாக்கு, நாவு, நடு, திறப்பு இவை எல்லாமே நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தான். இப்போ எதுதான் தவறானது என்றால், எதுதான் பொருந்தாது என்றால், காக்கை என்பதுதான் பொருந்தாதது. 88வது கேள்வி பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா அயலார் என்றும் பொருள். நா என்றால் அயலார் என்றும் பொருள். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐ என்றால் நுண்மையை குறிப்பிடுகிறது. அதற்கடுத்தது பாருங்க. ஓ என்றால் கொன்றை மலரை குறிப்பிடுகிறது. ஔ என்றால் பூமியை குறிப்பிடுகிறது. நூ என்றால் யானையை குறிப்பிடுகிறது. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா சரியான பொருத்தமான பொருந்தி வந்திருக்கக்கூடிய விடை எதுனா 3, 1, 4, 2. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட 89 வினாக்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வினாக்களையும் இதற்கு முன்பு நம்ம போட்ட ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருளை தேர்வு செய்யக்கூடிய வகுப்பையும் பார்த்துட்டா நம்மளுடைய வகுப்பிலிருந்து மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி வரும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மிகச்சரியாக நம்முடைய சிவம்சி அகாடமியை தமிழுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக நம்மால் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியும் என்பதை நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். 89 வினாக்களை முழுமையாக பார்த்து முடித்தவர்கள் 89 வினாக்களும் முடிக்கப்பட்டது என்று கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.